ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இதுல தமிழ்ல சொல்லுவாங்க, "பேன பெருசாலியாக்கி பெருசாலிய பெருமாளாக்குறதுன்னு." ஒரு சின்ன விஷயத்த ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பெரிய இஷ்யூ மாரி கொண்டு வர முடியும். அப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னா, அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் விழிப்போட இருக்கணும். இல்லன்னா, மக்கள் அவங்க சொல்றத கேட்டு அந்த அஜெண்டா தான் உண்மையான அஜெண்டான்னு நம்பிருவாங்க. இதுல எத்திக்ஸ் இல்லாத ஒரு பார்ட்டி பிஜேபின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். அதனால அவங்க எவ்வளவு பொய் சொல்லுவாங்க? இங்க என்ன சொல்லப் போறாரு பிரதம மந்திரின்னு சொல்லி எனக்கு தெரியல. தமிழ வளர்க்கவே இல்ல இவங்க. தமிழ வளர்க்கிறதே நாங்க தான். அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பொறுத்திருந்து பார்க்கணும். சார், அப்போ இந்த ரிசல்ட் அதிமுக, தாவேக தரப்புலேருந்து பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையில அவங்க இருப்பாங்க? எந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க? இல்ல, அதிமுக ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். பிஜேபி கூட சேர்ந்ததுல இப்ப யாரும் உள்கட்சியில யாரும் குறை சொல்ல முடியாது. ஆல் இண்டியா லெவலில் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பார்ட்டி, அவங்களை எலிமினேட் பண்ண முடியுமான்னு சொல்லி இவர் இபிஎஸ் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாரு. ஆனா பிஜேபியோட சேர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பலன் தேர்தலில் கிடைக்காது. தாவேகா தனியா நின்று போட்டி போட்டாங்கன்னா சரி, அவங்க 20% வாங்கினாலும் சரி, 18% வாங்கினாலும் சரி, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்க தனியா நின்று போட்டி போட்டு வர முடியாது. அப்படி வந்தா அதுக்கப்புறம் விஜய் என்ன செய்வார்னு தெரியாது. ஏன்னா விஜய் மாதிரி ஆட்கள், எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள் அவங்களால முதலமைச்சராக இருக்க முடியும், எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது, போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போக முடியாது. எம்ஜிஆர் ஒரே ஒரு தரம் தான் வாழ்க்கையில் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அந்த ஒரு தரத்தில் அவர் படிச்சுக்கிட்டார், இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி. அடுத்து ஜெயிலுக்கு போற சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்குனதே கிடையாது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், now at கீழ்கட்டளை.